ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட்டோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் மோஸ்ட்லி சப்ஜெக்ட் வரலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பேர்சன் ஆர் திங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் ஒரு பேர்சன் இல்லை பொருள், அவங்கள பற்றியான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அதுதான் சப்ஜெக்ட். அதில் ப்ரெடிகேட்ன்றது அந்த சப்ஜெக்ட் மூலயமா அந்த சப்ஜெக்டை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பின்னாடி வர்றது தான் ப்ரெடிகேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மனோஜ் இஸ் இன்டெலிஜென்ட். ஸோ ஒரு பேர்சன் அதை மென்ஷன் பண்ணுறதுனால சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஸ் இன்டெலிஜென்ட். ஸோ அந்த சப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் பின்னாடி வந்திருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணதை ப்ரெடிகேட்டுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மதர் குக்ஸ் ஃபுட் இன் த கிச்சன். இப்போ மதர் சப்ஜெக்ட், அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சப்ஜெக்டை என்ன பண்ணாங்க, ஆக்ஷன், அவங்க பண்ண இன்ஃபர்மேஷனை சொல்கிறது ப்ரெடிகேட். குக்ஸ் ஃபுட் இன் த கிச்சன், உணவு வந்து சமைச்சாங்க கிச்சனில் அவங்க அம்மா அப்படின்றது பின்னாடி வந்திருக்கா. ஸோ அவங்க பண்ண விஷயத்தை பற்றி, சப்ஜெக்ட் பண்ண விஷயத்தை பற்றி வரதான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில இதில் சப்ஜெக்ட் வந்து ஹிடனாக வந்திருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். கீழே பாருங்கள், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாண்ட் அப் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ இந்த கமாண்ட் வந்து நம்ம யார்கிட்ட சொல்லுவோம், ஸோ செகண்ட் பர்சன்ட்ட சொல்லுவோம். ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து யார், யூ அப்படின்றது தான் அதில் சப்ஜெக்ட் வந்து ஹிடனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ஹூ ஆர் வாட். மோஸ்ட்லி இது ஹூ யார் இல்லைனா என்ன அப்படின்ற ஆன்சர் வரது தான் சப்ஜெக்டாகவே இருக்கும். அது கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், யோகேஷ் பெயிண்ட்ஸ் வெல். ஸோ யோகேஷ் அப்படின்றது சப்ஜெக்ட். வேணால் ஒரு கொஸ்டின் கேட்டு பார்ப்போம். வெர்ப்ட கொஸ்டின் கேட்டு பாருங்கள், ஹூ பெயிண்ட்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ஆன்சர் என்ன வருது, யோகேஷ் பெயிண்ட் பண்ணார் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ யோகேஷ்ன்றது சப்ஜெக்ட் நம்மளுக்கு. ஸோ இது வாட்டை வச்சும் கொஸ்டின் பண்ணலாம். மேபி அது ஒரு திங்ஸாக இருந்துச்சுன்னா வாட்டை வச்சு கொஸ்டின் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஹூ ஆர் வாட், ஸோ ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணாலுமே அது வந்து சப்ஜெக்ட் தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டோட பார்த்துட்டோம். ஸோ வேறு என்ன கிராமர் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.